வணக்கம். சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வாகும், மனம் சாந்தமும் சந்தோஷமும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும். சிம்ம ராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயம் உண்டாகும். பூர நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே காரிய ஜெயமாகும். உத்திரம் 1ஆம் பாதம் எண்ணங்கள் எளிதில் ஈடேறும், நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும், மிகவும் சிறந்த நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. பொறுமையுடன் இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும், மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைய நாள் கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், அஸ்தம் எண்ணங்கள் ஈடேறும், சித்திரை நட்சத்திரம் சற்று பொறுமையும் நிதானமும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசியில் பிறந்தவர்கள் காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தத்தை கொடுக்கும். அதே நேரம் சற்று பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். வீண் வாக்குவாதம் மன சங்கட்டம் சிக்கல்களை உருவாக்க வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சித்திரை நட்சத்திரம் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயம் உண்டாகும். விசாக நட்சத்திரம் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பக்குவத்துடன் பழக வேண்டிய நாளாக அமையக்கூடும். எதிலும் அவசரம் காட்டாமல் பொறுமையும் நிதானத்துடன் இருப்பது மிக மிக நன்று. நண்பர்களே, எனது ராசி பலன் அனைத்தும் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற தலைப்பில் வெளிவரும். நீங்கள் அதனை கண்டு இதனுடைய பலனை உங்களுடைய நடைமுறைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருகிறது என்பதனை பதிவிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன்.